எல்லாருக்கும் காலை வணக்கம். என்னென்னா ஒரு சின்ன அறிவிப்பு தான். கடவுள் கைவிட மாட்டார் அப்படின்னு நம்ம எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா? அது உண்மை தாங்க. இன்றைக்கி எனக்கு அது நடந்திருக்கு, உண்மை தான். என்னென்னா என் பொண்ணு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் என்னோடய பொருளாதார சூழ்நிலை அவங்கள பெருசாக படிக்க வைக்கிற இல்லை. எய்ம் இருக்குது, பட் ஆனால் அதுக்கான சூழ்நிலை இல்லை. அதில் நான் போன வருஷமே கொஞ்சம் சின்னதாக சேவிங் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பார்க்காதவங்க என்னோடய முன்னாடி லாங் வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏப்ரல் 14, 15, 16 இந்த லாங் வீடியோவில் எதுலையாவது உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். அந்த மாதிரி நான் சேர்த்து வச்சுருந்த காசு இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா கடைசி நேரத்தில் கை கொடுக்கலன்னா பணம் இல்லைனாலாம் ஆகலைங்க, இருக்குது. சரிங்களா? அவங்க போட்டிருந்தவங்கக்கிட்ட ஒரு 20,000 சீட்டு போட்டிருந்தேன். மாதம் 500 கட்டிட்டு இருந்தேன். அவங்கக்கிட்ட ஏற்கனவே சேர்ந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு அடுத்த மாதம் தரேங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் நான் வந்து பாப்பாவுக்கு இப்போ ஃபீஸ் கட்டி ஆகணும், எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது தான் நினச்சேன், சரி அங்கே இங்கே சேர்த்து வச்சுருக்க காசுலாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. சரின்னு பொறுக்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் வந்துருச்சு. இருந்தாலும் காலேஜுக்கு போகும்போது ட்ரெஸ்ஸு அது இது நிறைய செலவு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அதெல்லாம் யோசிக்கும்போது இன்னும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் ஆயிடுச்சு. அப்போ தான் நினச்சேன், பேங்க்கில் வந்து எப்போவுமே நான் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு பணம் போட போவேன் இல்லையா? எனக்கு எடுக்க போடும்போது பாப்பாவோட அக்கௌண்ட் இது தான் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் முன்னாடி ஃபோட்டோ காட்ட விரும்பல, பட் ஆனால் ஐஓபியில் அக்கௌண்ட் இருந்துச்சுங்க. 10th அந்த பொண்ணுக்கு மார்க்கு காசு போட்டாங்க. கவர்மெண்ட்டு காசு போட்டுச்சு. ஸ்கூல் பிள்ளை படிக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்திருக்கும், உங்களுக்கும் தெரியும். ஒரு சில பிள்ளைங்களுக்கு லேட்டாக வந்திருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரூஃபை ஸ்கூலில் லேட்டாக தான் கொடுத்துருப்போம். அதனால என்னென்னா லேட்டாக ஏற்றினாங்க. போன தடவை நான் எடுத்து அவளுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துறேன். இந்த தடவை நான் முன்னாடி ஏறி இருந்துச்சு. சரிங்களா? எனக்கு ஃபோனில் மெசேஜ் இருந்துச்சு. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஒவ்வொரு முறையும் அவள் காசை எடுத்து நான் செலவு பண்ணுறதை விட அதை அவளுக்குன்னே வச்சிடணும் அப்படின்னு நினச்சி நான் அதை எடுக்கலை. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன பர்சனல் இஷ்யூனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 6 மாதமாக நான் பேங்க் பக்கம் போகிறேன் பாப்பாக்குன்னு நான் எதுவும் போடலை. இப்போ தோணுச்சு அதில் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கலாம், அவளுக்கு தானே அப்படின்னு நினச்சிட்டு போனது. ஆனால் நான் இந்த காசை நினைக்கவே இல்லைங்க. நான் அவளுக்காக போட்ட காசு எடுக்கணும் அப்படின்ட்டு தான் அவளை போய் ஒரு தனியார் இதில் போய் பணம் இருந்தால் எடுத்துகிட்டு வாப்பா, ஒரு 1000 2000 அதுக்குள்ளே இருக்கும், பார்த்துட்டு வா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு காலையில் பாப்பா போயிட்டு அம்மா என் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் இருக்குது, நீ சொன்ன அமௌண்ட்டு இல்லைம்மா, கம்மியாக நீ வந்து 1000 2000 தான் இருக்குன்னு சொன்னேன், ஆனால் அங்கே வந்து 6,000-7,000 காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா. இப்போ எடுக்கட்டுமா வேணாமா, என் அக்கௌண்ட்டும் லாக் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ நினச்சேன், சரி லாக்கானா பரவாயில்ல, பேங்க்கில் போய் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் நினச்சேன், எப்படி பணம் வரும், நமக்கு தெரியாமல் எப்படி நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா பேங்க்கில் ஸ்கூல்லேருந்து ஏற்றின காசு இருந்தது. இது பார்த்திங்களா, நான் போட்டது பணம் போட்டிருக்கேன் பாருங்கள், ஸ்லிப்பு. இதோடு நான் இதுக்கப்புறம் போடலை. அதுதான் ஒரு 500 ரூபா போட்டேன். இந்த டேட்டுக்கு அப்புறம் நான் பணம் போடலை. அந்த ஸ்லிப்பு கூட புக்கில் இருக்குது. சரிங்களா? இப்போது என்னென்னா, என்ன மாதிரி எத்தனை பேருக்கு கடவுள் உதவி பண்ணியிருக்காருன்னு தெரியல. சரிங்களா? அது எப்படி சொல்கிறது, கண்ணா லட்டு திங்க ஆசையாக, ஒரு லட்டுக்கே வழி இல்லாத எனக்கு எவ்வளோ லட்டு, அப்படி தானே? சரிங்களா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். நிறைய பேரண்ட்ஸு உண்மையிலேயே சிரமப்பட்டுட்டு தான் இருக்கும். என்னாவது நினச்சிருப்போம், கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குங்க. யாராவது, எதுக்காக இந்த பதிவை போட்டிருக்கேன் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நான் லேட்டாக கொண்டு போய் ப்ரூஃப் கொடுத்தேன், ஸ்கூலில் லேட்டாக ஏற்றிருக்கு கவர்மெண்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, போய் உங்கள் பசங்களை பேங்க்கில் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் பேங்க்குக்கெல்லாம் போக எங்களுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறவங்க தனியார் பணம் எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா? அதில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், போய் கைரேகை வச்சு ஆதார் கொடுத்தீங்கன்னா சொல்லுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு. அதுக்கு ஒரு 10 ரூபா தான் கேட்பாங்க. சரிங்களா? வச்சு பாருங்கள். அப்படி ஏறி இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம், செலவு பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டுமே, மறந்தது ஞாபகப்படுத்தினதாக இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லாருமே போய் பாருங்கள். இதுக்கு முன்னே எடுத்தவங்களுக்கு வராதுங்க, அதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? என்னங்க நீங்கள் சொன்னீங்க வரலையே அப்படின்னு நினச்சிடாதீங்க. 10th 12th படித்த மாணவர்களுக்கு கவர்மெண்ட்டு பணம் ஏற்றுச்சு, அது எல்லாருக்கும் தெரியும். அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் ஏற்றுச்சு. சரிங்களா? தனியார் ஸ்கூலுக்கு கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஏற்றுச்சு. அதை வந்து நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா இப்போ இருக்காது. ஒருவேளை எங்களை மாதிரி ப்ரூஃப் கொடுக்க லேட் ஆகிடுச்சு, வேறு சின்ன சின்ன காரணத்தால் லேட்டாக ஏற்றிருக்காங்க, அந்த மாதிரி ஏறி இருந்துச்சுன்னா இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும், உங்கள் பசங்க அக்கௌண்ட்டில். அப்படி இருக்கிற பணத்தை போய் நீங்கள் வாங்குங்க. சரிங்களா?
போய் செக் பண்ணி பாருங்கள். இருந்தால் சந்தோஷம் தானே எல்லாருக்குமே, சரிங்களா? இது சின்ன ஒரு பதிவாக தான் போடுறேன், சரிங்களா? பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? அந்த மாதிரி இருந்து கிடைச்சா கண்டிப்பாக என்னோடய சேனலில் வந்து நீங்கள் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் அப்போவே தெரிஞ்சுப்பேன். நான் யாராவது ஒருத்தர் கிடைச்சா கூட சந்தோஷம் தாங்க. யாராவது மறந்துருந்து ஒரு பேரண்ட்டுக்கு அது கடைசி நேரத்தில் கை கொடுத்துச்சுன்னா அதோட சந்தோஷம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. உண்மையிலேயே நான் அதை அனுபவிச்சுட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க, ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன், சரிங்களா?